மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல காரசாரமான நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பெரிய நண்டு காலம் இருந்துச்சுன்னா லேசா கிச்சன் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ளெல்லாம் மசாலா நல்லா இறங்கும். முதல்ல நம்ம நண்டு குழம்பு பண்றதுக்கு மசாலா அரைச்சிடலாம். மசாலா பண்றதுக்கு 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை 1 நிமிஷம் லைட்டா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா தயாராயிடுச்சு. நம்ம நண்டு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு போகிறது வரைக்கும் இதை வேக வச்சிருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை அலசி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்மளோட நண்டெல்லாம் சேர்த்துடலாம். நான் பெரிய நண்டு எடுத்திருக்கனால இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போறேன். சின்ன நண்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் வேக வைக்க போறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நண்டு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையா வந்திருக்கு. இப்போ இதுல கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை இறக்கிக்கலாம். நம்மளோட காரமான செட்டிநாடு கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையர்வுகள் மலரட்டும்.